ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ரஷ்யா உக்ரைன் போர் பிப்ரவரி 24, 2022 தொடங்கப்பட்டது. கரெக்டாக இப்போ 3வது வருஷத்தை நோக்கி இந்த போர் போயிட்டு இருக்கு. இந்த 3வது வருஷ தொடக்கத்திலே உக்ரைன் லீட் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் கிளியராக சொல்லணும்னா ரஷ்யாவுக்கு அகைன் ஒரு செட்பேக். இது போக பாகிஸ்தானுக்குள்ள ஈரான் மீண்டும் தன்னோட ஆபரேஷனை நடத்தியிருக்கு. உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுத உதவியை மையமாக வச்சு 50க்கும் மேற்பட்ட ஊழல் அமெரிக்காவில் நடந்திருக்கு. அப்படி ஒரு ரிப்போர்ட் இப்போ வெளியே வந்திருக்கு. ஹிஸ்புல்லாவின் மற்றொரு முக்கிய தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு. யூஎன்ல கண்டிப்பாக ஒரு ரிஃபார்மேஷன் வேணும் அப்படின்னு நம்ம EM ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற பல செய்திகளும் இன்னைக்கான காணொலியில் உங்களுக்காக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலில் டிஃபென்ஸ் நியூஸ், டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் குளோபல் நியூஸ் இது போன்றவற்றை டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு பகிர்வோம். ஸோ இதில் ஆர்வமுள்ள நேயர்கள் நம்ம சேனல் ப்ரொஃபைலை போய் பாருங்கள். எப்படிப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு கோரிக்கையுடன் இன்னைக்கான காணொலியை நம்ம தொடங்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், நாட்டோவின் செக்ரட்டரி ஸ்டோல்டன்பெர்க் ரஷ்யாக்குள்ள போய் அட்டாக் பண்ண உக்ரைனுக்கு கிரீன் லைட் கொடுத்திருக்காரு. உக்ரைன் தன்னோட பாதுகாப்புக்காக ரஷ்யா எல்லைக்குள்ள கூட தேவைப்பட்டால் தாக்குதல் நடத்தலாம். அது தற்காப்பு நடவடிக்கை தான். இன்டர்நேஷனல் லாக்குள்ள அது அடங்கும். அண்ட் அதே நேரத்தில் ரஷ்யா செய்வது விதிமீறல். ஸோ உக்ரைன் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க அவுட் சைடு உக்ரைன்லையும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு உக்ரைனுக்கு கிரீன் லைட் கொடுத்திருக்காரு ஸ்டோல்டன்பெர்க். அதே வேளையில் உக்ரைன் கிட்ட இருக்கிற உக்ரைனுக்கு தரப்படும் தரப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே ஷார்ட் ரேஞ்ச் அல்லது மீடியம் ரேஞ்ச் வெப்பன் தான். போர்க்காலம் அடுத்த லெவலுக்கு எஸ்கலேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அமெரிக்காவின் அழுத்தத்தால் இதுவரை எந்த ஒரு நேட்டோ நாடுகளும் உக்ரைனின் நட்பு நாடுகளும் லாங் ரேஞ்ச் வெப்பனை உக்ரைனுக்கு இதுவரை தரல. இருந்தாலும் அமெரிக்காவின் ATACMS, பிரிட்டனின் ஸ்டார்ம் ஷேடோ இது போன்ற ஒரு சில லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் உக்ரைன் கிட்ட இருக்கு. அதை உக்ரைன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் ஸ்டோல்டன்பெர்கின் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உக்ரைனுக்கு தரப்படும் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் அதோடைய எண்ணிக்கையை கூட்டும், உக்ரைன் அதை பயன்படுத்த ஊக்குவிக்கும். இந்த ஊக்கத்திற்கு சிறந்த உதாரணமா நேற்று நடந்த நிகழ்வை நம்ம சொல்லலாமே. நேற்று ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி 3வது வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த நாளில் உக்ரைன் ரஷ்யாவின் 2வது A-50ங்கிற அதிநவீன உளவு விமானத்தை ரஷ்யாவின் ராஸ்டோவ் ஆன் டான் நகரத்திற்கும் கிரஸ்னோடார் நகரத்திற்கும் நடுவில் வச்சு போட்டு தள்ளி இருக்கிறாங்க. சரி, 2வது விமானம் அப்படின்னு சொன்னீங்கப்பா, அப்போ ஆல்ரெடி உக்ரைன் இதே மாதிரி ஒரு விமானத்தை போட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், அதையும் நாமளே பகிர்ந்திருக்கோம். ஜனவரி 14 முதல் A-50 உக்ரைன் ஷூட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த A-50 அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்துக்கிட்டா ரஷ்யாவின் யுத்த காலத்தில் A-50 அப்படிங்கிற விமானம் இன்றியமையாத ஒன்று. இது போர்க்காலத்தில் உளவு தகவலை சேகரித்து அந்த தகவல்களை ஒன்றா கமாண்ட் போஸ்ட்டுக்கு அனுப்பும். அப்படி இல்லைனா அந்த விமானமே கண்ட்ரோல் சென்டராக மாறி அருகில் இருக்கும் இன்டர்செப்டார்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ் இது போன்ற அட்டாக் மிஷினுக்கு தன்னோட டேட்டாவை தந்து இங்கே ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, இங்கே அட்டாக் பண்ணு அப்படின்னு அட்டாக் நடத்த இது ஒரு இன்டிமேட் பண்ணும். இது கோஆர்டினேட் பண்ணும். இதுதான் இதோடைய மெயின் ரோலே. இது இல்லாமல் சர்வேலன்ஸ், ரெகானிசன்ஸ், ஜாமிங் போன்ற பல சப்போர்ட்டிவ் ரோலும் இது போர்க்காலத்தில் பண்ணும். ஸோ இப்படிப்பட்ட A-50 ரஷ்யா கிட்ட எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்து 9 A-50 ரக விமானங்கள் இருக்குது. இதில் உக்ரைன் 2 வீழ்த்தினதுனால இப்போதைக்கு ரஷ்யா கிட்ட 7 A-50 தான் இருக்குது. அண்ட் ரஷ்யாவை பொறுத்த மட்டிலும் இது பேரிழப்பு தான் ரஷ்யாவிற்கு. A-50 அப்படிங்கிறது ஒரு கேம் சேஞ்சராக, ஒரு இன்றியமையாததா ரஷ்யாவிற்கு இருந்துகிட்டு இருக்கு. ஏன் சொல்லப்போனால் S-400 மிசைல் கூட இந்த A-50 விமானத்தை வச்சு இயங்கக்கூடியது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு A-50 மீடியமாக வச்சு ரஷ்யாவின் பல டெக்னாலஜியும் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அதில் 2 இப்போ உக்ரைன் போட்டு தள்ளியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிக் நியூஸ். ஆனா என்னதான் உக்ரைனின் உயர் அதிகாரிகள் உட்பட பல பேரும் இதை வீழ்த்தினதா கிளைம் பண்ணாலுமே ரஷ்யா தரப்புல இருந்து இது வீழ்த்தப்பட்ட அறிவிப்பு எதுவும் வரல. அண்ட் ஒரே ஒரு ரஷ்யன் மிலிட்டரி தொடர்புடைய டெலிகிராம் சேனல் மட்டும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னா, இது ஒரு ஆக்சிடென்ட்லி ஃப்ரெண்ட்லி ஷாட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் உக்ரைன் தேவைப்பட்டா ரஷ்யாவுக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிற்பாடு ரஷ்யா எல்லைக்குள்ள உக்ரைன் நடத்திய தாக்குதல் என்பது தான் இங்கே முக்கியமான மேட்டரே. அண்ட் ரொம்ப நாளாக போர்க்காலத்தில் பெரிய அச்சீவ் எதுவும் பண்ணாமல் இருந்த உக்ரைனுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைக் பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக அமையும். அண்ட் இந்த அட்டாக்கை வச்சு நட்பு நாடுகளிடம் லாங் ரேஞ்ச் வெப்பனாக உக்ரைன் டிமாண்ட் பண்ணவும் பெரிய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதற்கு மத்தியில் இந்த A-50 ஷட் டவுனை ரஷ்யா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாம முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். அடுத்த செய்தி உங்கள் பல பேருக்கு ரொம்ப வியர்டாக இருக்க போகுது. எஸ், ரஷ்யாவில் போர் நடக்குது. அதனால மெர்சனரிஸ், வாலண்டியர்ஸ் அண்ட் மிலிட்ரி சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு பல பேரும் ரஷ்யா மிலிட்ரியில் சேரும் வாய்ப்பு ரஷ்யா உருவாக்கியிருக்கு. ரஷ்யாவால் வழங்கப்பட்டது. இதற்காக மிகுந்த பணத்தை ரஷ்யா செலவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறுகிய காலத்தில் அதிக பணம், பேக் அண்ட் சப்போர்ட், லெஸ் ரிஸ்க். இதனாலேயே பல பேரும் இதனால் ஈர்க்கப்பட்டு பல நாட்டை சேர்ந்தவங்களும் ரஷ்யாவில் பேக் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃபாக இயங்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இதில் இந்தியர்களும் இருக்கிறாங்க. சரி, நாம இந்தியாவை மட்டும் பேசலாம். இந்தியர்கள் எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மிடில் மேன் சொல்லக்கூடிய கன்சல்டன்ஸை வச்சு இந்தியர்கள் சேர்ந்திருக்காங்க. இந்த மிடில் மேன் அப்படிங்கிறவங்க டைரக்டா ரஷ்யன் ஃபோர்ஸில் லிங்க்ல இருந்தவங்க.
இவங்க மூலமாக சேர்ந்த இந்தியர்களுக்கு பேக் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் ஒர்க் மட்டும்தான் தரப்படும். அதாவது போர்க்காலத்தில் டைரக்டாக ஃப்ரண்ட் லைன்லையோ இல்லை போர் பண்ணுற வேலையோ தரப்படாது. ஒன்லி இந்த போருக்கான லாஜிஸ்டிக்ஸ், இந்த கிச்சனரி ஒர்க்ஸ், அது மாதிரி ஒரு பேக் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃபாக தான் இவங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு இந்த மிடில் மேனால் உறுதி தரப்படுது. இந்த நம்பிக்கையை வச்சு அவங்களும் சேர்றாங்க. சரி, இதற்காக அவங்க 3 லட்சம் ரூபாய் அந்த மிடில் மேனுக்கு தராங்க. எத்தனை பேர் இது மாதிரி வேலைக்கு இந்தியாவிலிருந்து போயிருக்காங்க, எங்கெங்க இருந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூபி, தெலுங்கானா, பஞ்சாப், குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்து அப்ராக்சிமேட்லி 10 பேர் போயிருக்காங்க. எக்ஸாக்ட் கவுண்ட் என்னன்னு தெரியல. இப்படி பேக் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு ரஷ்யாவுக்கு கிளம்பி போனவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா மொதல் 3 மாதம் இவங்களுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட பிற்பாடு இவங்களுடைய பாஸ்போர்ட் சீஸ் செய்யப்பட்டு இவங்களை ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸாக உக்ரைனை எதிர்த்து ரஷ்யாக்காக போரிட வைக்க வற்புறுத்தி இருக்கிறாங்க. இவங்க போரிட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பாக சில பேர்லாம் ரஷ்யாவின் வேக்னர் ஆர்மிக்காக ஃப்ரண்ட்லைனில் போர் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இந்த செய்தி எப்படி சமூக வலைத்தளங்களில் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவை சேர்ந்த ஒரு இளைஞர் தான் இந்த செய்தியை வீடியோவாக பதிவு பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாரு. அது மூலமாக தான் இந்த செய்தி இந்தியாவில் தீயா பரவி பரபரப்பாக கிளப்பி இருக்கு. இதற்கு செய்தி நம்ம இந்திய அரசு ரஷ்ய அதிகாரிகளுடனும் சம்பந்தப்பட்டவங்களிடமும் உடனடியாக பேசி அவங்களுக்கு போடப்பட்ட அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடியே உடனடியாக நாடு திரும்புமாறு அதற்கான ப்ராசஸை இப்போ கையில் எடுத்துருக்காங்க அண்ட் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இப்போ இஸ்ரேலில் ஆள் பற்றாக்குறை இருக்குது. கட்டுமான பணிகள் மற்ற இதர வேலைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்தியர்களை ஹையர் பண்ணிக்கிட்டு வராங்க. பட் என்னதான் இந்த ஒரு இஸ்ரேல் ப்ராசஸில் இந்திய கவர்மெண்ட் ஈடுபட்டு இருந்தாலுமே நீங்கள் விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சூதனமாக செயல்பட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு என்ன எதுன்னு செயல்பட்டால் நமக்கு நல்லது. இது மாதிரி ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. போன மாதம் ஈரான் பாகிஸ்தானுக்குள்ளே இயங்கும் ஜெல்ஸ் அல் குரூப்பை மிசைல் தாக்குதல் கொண்டு தாக்குனாங்க. அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஈரானுக்குள்ளே இருக்கும் பலூச் செப்பரேட்டிஸ்டையும் மிசைல் தாக்குதல் கொண்டு தாக்குனாங்க. இது ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கியது இரு நாடு மத்தியிலும். அண்ட் இதை தொடர்ந்து உயர்மட்ட பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பரபரப்பு சுமூகமாக முடிக்கப்பட்டது. ஆனால் இப்போ ஈரான் மீண்டும் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுக்குள்ள இருக்கும் ஜெய்ஷ் அல் அதல் மிலிட்டன் குரூப்பின் கமாண்டர் மற்றும் அவனோட கூட்டாளிகளை பாகிஸ்தானுக்குள்ளேயே வச்சு அண்ட் இந்த படையினரால் ஈரான் படைக்கு தொடர்ந்து பிரச்சனை வருவதனால இப்படி ஒரு ரிட்டாலியேட் இப்போ ஈரான் பண்ணியிருப்பதா அவங்க தரப்புல இருந்து செய்தி சொல்லியிருக்காங்க. ஈரான் இப்படி ஒரு ஆப்ரேஷனை பாகிஸ்தானுக்குள்ள வச்சு நடத்தினதுனால மீண்டும் ஈரான் பாகிஸ்தான் பார்டர்ல ஒரு டென்ஷன் உருவாகி இருக்கு. ஊழல் இது வரைக்கும் உக்ரைன் தான் போர் உதவிகளை வச்சு ஊழல் பண்ணதை பெரிய அளவுக்கு நமக்கு செய்தி வந்த நேரத்தில் அமெரிக்கர்கள் 50க்கும் மேற்பட்ட ஊழல் நடத்தியிருக்கிற செய்தி இப்போ வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த ஊழலில் முக்கியமாக நம்ம பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா, உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட 155 mm ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் அதில் அமெரிக்கர்கள் பெரிய அளவுக்கு ஊழல் நடத்தியதாகவும், அடுத்த ஊழல் போலந்து வழியாக அமெரிக்காவிலிருந்து உக்ரைனுக்கு டெலிவரி செய்யப்பட்ட பல பொருட்கள் இதில் ஊழல் கண்ணாப்பினான்னு விளையாடியதா இப்போ செய்தி வந்திருக்கு. அண்ட் இது போக இன்னும் 48 முக்கிய ஊழல் புகார்களும் சில அமெரிக்கர்கள் மேலே இருக்கு. இதை தொடர்ந்து பிரேசில் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. G21 மாநாட்டில் யூஎனை மறுசீரமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை முக்கியமாக எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த அறிவிப்புக்கு மத்தியில் இந்தியாவின் நம்ம EM ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. கடைசி 5 ஆண்டாக எடுத்துக்கிட்டால் இந்த 5 ஆண்டில் யூஎன்னால் எந்த ஒரு முடிவையும் எடுத்து பெரிய சிக்கல்களை தீர்க்க முடியல. ஸோ யூஎன் கண்டிப்பாக ஒரு ரிஃபார்மேஷனுக்கு உட்படணும், அது மறுக்க முடியாத ஒன்று. அண்ட் இந்த தாட்ஸ் பல நாடுகள் மத்தியிலும் பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இதை சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த யூஎன் மறுசீரமைப்புக்கு மேற்கத்திய நாடுகளின் எதிர்ப்பை விடவும் சீனாவின் சூழ்ச்சியை பெரிய தடையாக இருக்கு. அண்ட் பிக்கஸ்ட் அப்போசர் ஆஃப் யூஎன் ரிஃபார்ம் இஸ் சைனா அப்படின்னு டைரக்டாக சீனாவை சாடி இருக்கிறாரு. அண்ட் இது கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா யூஎன்ல நம்ம இன்னும் சேராமல் இருக்கிறதுக்கு சீனாங்கிற ஒரு நாடு மட்டுமே காரணம். அண்ட் ஜெய்சங்கர் சொன்னதில் பொது நலமும் இருக்குது, சுயநலமும் இருக்குது. ஆனால் அந்த ரெண்டுமே தப்பு இல்லை. இன்னொரு ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கூகுளின் ஜெமினி ஏஐ, இந்த ஏஐ இப்போ இந்தியாவின் எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு எலான் மஸ்க் ஒரு ட்விட்டரில் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. ஜெமினி ஏஐயில் மோடியை பற்றி சர்ச் பண்ணால் சம் ஆஃப் த ஃபேசிஸ்ட், அது மாதிரி சம் ஆஃப் த நெகட்டிவ் தாட்ஸ் அதிலிருந்து வரதாகவும், அண்ட் இந்த ஒரு தாட்ஸ், இந்த ஒரு ஜென்ரேட்டிவ் எல்லாமே நடக்க இருக்கும் இந்தியாவின் எலெக்ஷனில் பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஜெமினி ஏஐ இந்தியாவின் எலெக்ஷனில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கும் அப்படின்னும் எலான் மஸ்க் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. 140க்கும் மேற்பட்ட ஐநா சபையினர் பாலஸ்தீன் ஒரு தனி நாடு தான், தலைநகரம் ஈஸ்ட் ஜெருசலேம் தான் அப்படின்னு ஒப்புதலும் சம்மதமும் அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னதான் அங்கீகாரம் கொடுங்க, என்னதான் ஒப்புதல் கொடுங்க, பாலஸ்தீன் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு நாடு தான். எந்த அங்கீகாரமும் இஸ்ரேலுக்கு செல்லுபடி ஆகாது. பாலஸ்தீன் எப்பயுமே இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு நாடு தான் அப்படின்னு நெதன்யாகு சொன்னதும் நாம் இங்கே குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்கு. ஹிஸ்புல்லாவின் மற்றொரு முக்கிய கையை இஸ்ரேல் காலி பண்ணியிருக்கிறாங்க. முகமது அப்துல் ரசூல் அல்வயாங்கிறவனை லெபனானில் வச்சு ட்ரோன் ஸ்ட்ரைக்கை கொண்டு இஸ்ரேலின் மொசார் காலி பண்ணியிருப்பதா மொசார் செய்தி கொடுத்துருக்கு. இந்த அல்வயா அப்படிங்கிறவன் ஹிஸ்புல்லாவின் மொரான் அல் ரஸ் ரீஜியனோட கமாண்டர். இவனை தான் இப்போ மொசார் போட்டு தள்ளியிருக்கிறாங்க. இவனை காலி பண்ணது மூலமாக இஸ்ரேலின் வேட்டை தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது.
அண்ட் ஈரானிடம் 5 அணு ஆயுதங்கள் ரெடியாக இருக்கணும். அண்ட் இந்த கவுண்ட்டுமே இறுதிக்குள்ள டபுள் டிஜிட் அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னு பல நாடுகளுக்கும் தெரியும். ஆனால் மேற்குள்ள இந்த கவுண்ட் டபுள் டிஜிட் அடையும் அப்படின்னு சொல்றது இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வருத்தத்தை தரக்கூடியது. அண்ட் லாஸ்டான செய்தி, ஏன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒன்றுனா துடிச்சு போறாங்க, கையை அறுத்துக்கிட்டு செலவு செய்யறாங்க, இஸ்ரேலுக்கு ஒன்றுனா அப்படி இறங்கி நிற்கிறாங்க அப்படின்னு தெரியாம இருந்தால் இந்த போட்டோவை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்த அமெரிக்கா பாப்புலேஷன்லையும் ஜூஸ் உடைய பாப்புலேஷன் பர்சன்ட் 2% தான். நான் இந்த 2%ல இருக்கிறவங்க எத்தனை பேர் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறாங்க அண்ட் அதுல என்னென்ன பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒன்றுனா துடிச்சு போறாங்க, ஏன் அவ்வளோ இறங்கி செய்யறாங்க அப்படின்னு உங்களுக்கே புரிய வரும். அது என்ன அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அண்ட் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கான காணொலி எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத மறக்காம நீங்க ஆயுதம் அறிவோம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இன்னைக்கு பல நியூஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கான நியூஸ்ல நம்ம முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது 2வது A50 உக்ரைன் வீழ்த்திருக்கு அப்படிங்கிற செய்தியும், ஜெமினி AI இந்தியாவின் எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற எலான் மஸ்கின் ட்வீட்டும் தான் இன்னைக்கான நியூஸ்ல ஹாட் நியூஸா பார்க்கப்பட்டது. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமே அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. நன்றி, வணக்கம்.